மல்லி விஜய்க்கு வேலை கிடச்சிச்சு. இன்றைக்கி விஜய் வேலைக்கு போக போகிறாரு அப்படின்னு மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய்க்கு பிடிச்ச நல்ல சாப்பாடுலாம் ரெடி பண்ணுறாங்க. லஞ்ச் பேக்கில் போட்டு கொண்டாந்து வெளில வச்சுருக்காங்க. விஜய் வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பி வெளியே வர்றாரு. வெளியே வந்தோடனே, விஜய் கிளம்பிட்டிங்களா? இங்கே பாருங்கள், வெயில் ரொம்ப கடுமையாக அடிக்குது விஜய். நமக்கு நம்ம லைஃப்பில் திரும்ப ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு. இந்த லஞ்ச் எடுத்துக்கோங்க, போயிட்டு சாப்பிடுங்க, சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க விஜய். கண்டிப்பாக இந்த கம்பெனியில் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்க போகுது. எல்லாருமே உங்களோட திறமையை பார்த்து வியந்து பார்க்க போகிறாங்க. எல்லோரும் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சுவாங்க. கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது விஜய். நம்ம இழந்த சொத்து எல்லாத்தையும் திரும்ப மீட்டெடுக்கணும். அதுக்கு நீ கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே பேசுகிறாங்க. உடனே விஜயும், கண்டிப்பாக மல்லி, இதுக்கு மேலே நமக்கு ஏமாறத்துக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நாம் திரும்பவும் ஏஞ்சி வரதான் போகிறோம். நம்மளுடைய பழைய சொத்து எல்லாத்தையும் திரும்ப மீட்டெடுக்க தான் போகிறோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு விஜய் அங்கேருந்து லஞ்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பவும் மல்லி வெண்பா அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. விஜய் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு எங்கே போகிறது என்ன பண்ண தெரியாமல் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் அரவிந்த் நம்ம விஜய் சாரை பார்த்துட்டு, என்னது விஜய் சார் நடந்து போயிட்டுருக்காரு தனியாக அப்படின்னு கொண்ட காரை நிப்பாட்டிட்டு, விஜய் சார் எங்கே போகிறீங்க? என்னாச்சு? கையில் என்ன பேகெலாம்? என்ன சார் வேலை கிடச்சிச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, இல்லை அரவிந்த், வேலை ஒன்றும் கிடைக்கல அரவிந்த். ஆனால் நான் மல்லிகிட்ட வேலை கிடச்சிச்சின்னு போய் சொல்லிட்டேன். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் அரவிந்த், நேற்று நீங்கள் எனக்கு கடனாக வாங்கி கொடுத்த பணத்தை கொண்டு போய் நான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறது எனக்கு மனசுக்கு ஒத்து வரல. அது மட்டும் இல்லை, அப்படி சொன்னால் மல்லி எப்படி அதை புரிஞ்சுப்பான்னு தெரியலை. அதனால தான் நான் எனக்கு வேலை கிடச்சிச்சு, முதல் மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். மல்லியும் எனக்கு வேலை கிடச்சிச்சு, முதல் மாதம் சம்பளமே இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுவும் மல்லி வெண்பா 2 பேரும் பட்ட சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு மனசே குளிர்ந்து போச்சு. உண்மையாலுமே இதுக்கப்புறம் அவங்களுக்காக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் இனி அவங்களுடைய ஆசை தான் எல்லாமே ஏன் ஆசை. மல்லிகிட்ட போய் சொல்லிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் குற்றம் அடிச்சா இருக்கு அரவிந்த். அதான் நாமளே ஏதாவது ஒரு கம்பெனியை பார்த்து வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் அப்படியே பொடிநடியாக போயிட்டுருக்கா அரவிந்த் அப்படின்னு விஜய் சொல்லவும், அரவிந்த் ஒன்னே, என்ன சார் இருந்தாலும் உங்களுடைய தகுதி திறமை என்ன? நீங்கள் போயிட்டு என்ன வேலை சார் பார்க்க போகிறீங்க? சரிங்க சார், வாங்க சார், நான் உங்களை டவுனில் இறக்கி விட்றேன். இல்லை அரவிந்த், நீங்கள் போங்க, நான் அப்படியே பார்த்துட்டே வரேன். சார் வாங்க சார், சொல்கிறேன் கேளுங்க சார், நான் ஒன்றும் சவாரி போகல, வண்டியை சர்வீஸ் விட போகிறேன் சார், நீங்களும் கூட வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வண்டியை போய் நிப்பாட்டிட்டு சர்வீஸ் விடுறதுக்கு இங்கே ஜாப் கார்டெலாம் போட்டு வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அங்கே இருக்கிற ஒரு ஆள் சொல்கிறாரு, இல்லைங்க, நீங்கள் கார் விட்டுட்டு போயிட்டு நாளைக்கு வாங்க, ஏன்னா இங்கே ஆள் பற்றாக்குறையாக இருக்குது, எங்களால் இப்போதைக்கு உடனே காரை சர்வீஸ் பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லவும் அங்கே இருந்த டிரைவர் சமயம் கடுப்பாயிட்டாரு. விஜய், இப்போ என்னண்ணே, உங்களுக்கு கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்கு மெக்கானிக் இல்லை அவ்வளோதானே? அண்ணே, எனக்கு காரை பற்றி எல்லாமே தெரியும், நான் வேணால் மெக்கானிக்காக வேலை சேர்ந்துக்குவா அப்படின்னு கேட்க, அரவிந்த் ஒன்னே, சார் என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் மெக்கானிக்காக வேலை செய்ய போகிறீங்களா? உங்களுக்கு என்ன பைத்தியமா சார்? ஏன் சார், உங்களுடைய தகுதி திறமை என்ன? அதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே கார் கம்பெனியில் மெக்கானிக்காக வேலை பார்க்கணும்னு சொல்கிறீங்களே சார், அதெல்லாம் ஒன்று வேணாம் சார், நீங்கள் கொஞ்சம் அமைதியாங்க சார். இது மட்டும் மல்லி மேலே தெரிஞ்சுன்னா என்னை சும்மா விட மாட்டாங்க. இல்லை அரவிந்த், இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு நான் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும். நான் வேறு ஏற்கனவே வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படின்னு நம்ம மல்லிகிட்ட போய் சொல்லியிருக்கேன். அந்த பொய்யை உண்மையாக்கணும் அப்படின்னா நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். பரவாயில்ல, நான் இங்கேயே வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லவும் அரவிந்துக்கு ஒன்றுமே பண்ண முடியல. என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? சொல்ல கேட்க மாட்டீங்க, ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் ஒன்றே அந்த மெக்கானிக்கான்ட்டு கேட்குறாங்க. சார் அண்ணன், நான் மெக்கானிக்காக செய்கிறேன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, நேராக ஃப்ரண்ட்டுக்கு போங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸில் லேடிஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு வேலை தெரிய வந்திருக்கேன், நான் வந்து மெக்கானிக் வேலை தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள், சொன்னால் மீதி அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, உடனே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ரிசப்ஷனில் இருக்கிற மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லவும் அவங்களும் சரின்னு சொல்லி வேலைக்கு ஆள் எடுத்துறாங்க. இங்கே விஜய்க்கு ஏற்கனவே காரை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னால இந்த கார் மெக்கானிக் வேலை ஒன்றும் பெருசாக விஜயை பாதிக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம அரவிந்தும் கார் விட்டுட்டு வெளியே போயிடுறாரு. போயிட்டு ஈவினிங்காக கார் எடுக்க வராரு. பார்த்தா நம்ம விஜய் சார் தான் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி தொடச்சி வச்சுருக்காங்க. அதை எடுத்து வண்டியை ஓட்டி பார்த்தா நம்ம அரவிந்துக்கு சம சந்தோஷம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி வண்டியை சூப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்காரு விஜய் சார். நம்ம எதிர்பார்த்ததோட விட்ட திறமை அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு இங்கே அரவிந்த் புரிஞ்சுக்கிட்டு, விஜய் சார் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் சொல்கிறாரு, அரவிந்த் இது மாதிரி எனக்கு என்ன வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் மல்லிகிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க, ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி கார் மெக்கானிக்காக இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, மல்லியால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து பணக்கார வீட்டில் ஒரு பணக்கார பையனாக வளர்ந்துட்டேன். அது மல்லிக்கு நல்லாவே புரியும். இருந்தாலும் ஒரு திடீர்னு நமக்கு ஏற்படுற ஏற்ற இறக்கத்தினால என்ன வேலை மாறலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி
அவ்வளோ பெரிய சொத்துக்கு ஓனராக இருந்த நீங்கள் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கீங்க. அதுக்காக நீங்கள் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை சார் அப்படின்னு இங்கே அரவிந்த் முடிஞ்ச வரைக்கும் விஜய்கிட்ட பேசி பார்க்குறான். ஆனால் விஜய் சொல்கிற ஒரே பிரச்சனை என்னங்கன்னா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அரவிந்த் வாயை அடைச்சிடறாரு. அரவிந்த் உண்மையை சொல்லவே இல்லை. அப்படி கார் மெக்கானிக்காக டெய்லியுமே விஜய் கம்பெனி வேலைக்கு போகிறேன்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய அழுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு விஜய் போட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக அதே கம்பெனிக்கு நம்ம ராஜேஸ்வரி வராங்க. எதுக்கு அப்படின்னா காரை சர்வீஸ் விட போகிறேன் அப்படின்னு வராங்க. உள்ளே சர்வீஸ் விடும்போது இங்கே ஜாப் கார்டெலாம் போட்டு வண்டியை உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம விஜய் அதை பற்றி எதுவும் கண்டுக்கலை. ஏன்னா அவருக்கு இந்த காரு யார் விட்டது அது எதுவும் தெரியாது. ஸோ அவர் எப்போதும் போல காரெலாம் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு காரை அவரே வெளியே எடுத்து வராரு. எடுத்து வந்து விட்டுட்டு இறங்கும் போது தான் ராஜேஸ்வரி விஜயை பார்க்குறாங்க. விஜய் அப்படின்னு கூப்பிட விஜய் ராஜியை பார்த்துறாங்க. அடைச்ச இவ காரியை நம்ம எடுத்துக்கிட்டு வந்ததும் அதான் நமக்கு ஒன்றும் விளங்கலையோ அப்படின்னு இங்கே யோசிக்கிறாரு. ஆனால் விஜய் இந்த காரை எடுத்து வந்து நம்ம ராஜேஸ்வரி பார்த்துறாங்க. பார்த்த உடனே அங்கே இருக்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. இது மாதிரி இவர் யார், இவர் என்ன பண்ணுறாரு இங்கே அப்படின்னு கேட்க, மேடம் அவர் பேர் விஜய், அவர் தான் புதுசாக இங்கே வேலை செஞ்சிருக்க மெக்கானிக், அவர் தான் கார் எல்லாம் நல்லா சரி பண்ணுறாரு, உங்கள் கார் கூட அவர் தான் சரி பண்ணியிருக்காரு அப்படின்னு இங்கே சொல்லவும் ராஜுக்கு செம ஆத்திரம் வருது. அப்போது விஜய் இங்கே தான் வேலை செஞ்சுருக்கானா, இந்த வேலையை வச்சுக்கிட்டு தான் அந்த மல்லி அவ்வளோ ஆட்டம் போகிறாளா, இந்த வேலைக்கு நானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்டா அப்படின்னு ராஜி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காரை ஓட்டி பார்த்துட்டு கார் சைஸ் பண்ணவே இல்லை, யார் இவெல்லாம் வேலை செய்கிறது, இந்த போல்ட் டைட் வைக்கல, அந்த போல்ட் டைட் வைக்கல, ஹார்ன் அடிக்க மாட்டேது, செல்ஃப் ஒர்க் ஆகல, ஸோ இருக்கிற வெரி ஒஸ்ட்டு சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ராஜி பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஜாப் கார்டு யார் போட்டது, யார் சிஸ்டத்தில் ஏற்றுனது, யார் அதெல்லாம் ஒழுங்காக மெக்கானிசம் பண்ணது அப்படின்னு விசாரிக்கும் போது நம்மளுடைய விஜய் தான் அப்படின்னு தெரிய வருது. ஆனால் எனக்கு சர்வீஸ் பண்ணது பிடிக்கல அப்படின்னு ராஜி சண்டை போகிறாங்க. உடனே ஒரு இடத்துக்கு மேலே விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ வேணும்னு பிரச்சனை பண்ணுறா, நாம் இந்த கம்பெனியில் வேலைக்கு இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு முடிவு பண்ண நம்ம விஜய் மேனேஜர் பயங்கரமாக கோவப்பட்டு விஜய் கத்துறாரு. ஆனால் விஜய் சார் ஒரே செகண்ட் சார், இந்த காரில் கொஞ்சம் ஏறுங்க சார் அப்படின்னு சொல்லி மேனேஜர் அழைச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போகிறாங்க. பார்த்தா மேனேஜருக்கு நல்லாவே புரியுது இந்த காரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. வந்ததுக்கு அப்புறமா சொல்கிறாங்க, மேடம் உங்கள் பேச்சை கேட்டு எங்கள் ஸ்டாஃப் நான் விட்டு கொடுத்துட்டேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை மேடம், கார் நல்லா தான் இருக்குது, சும்மா தேவையில்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க மேடம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ராஜியால் இங்கே ஒன்றும் பண்ண முடியல. சரி இதனால் என்ன, இப்போது ஒன்றும் கெட்டு போயிடல, விஜய் இப்போது இந்த கார் மெக்கானிக் வேலை தான் பார்க்குறான் அப்படின்னு அவங்க வீட்டுக்கோ மல்லிக்கோ தெரிஞ்சால் கண்டிப்பாக விட மாட்டா. நாம் ஏன் இவனை கஷ்டப்பட்டு வேலை நிப்பாட்டணும், அதுக்கு எங்கே அடித்தா விஜய் கதறுவானோ அங்கேயே அடிச்சிடலாம். ஒருவேளை நாம் கொடுத்து விஜய் மாற்றாமல் இருந்தா அப்படின்னா, அது மட்டும் இல்லை விஜய்க்கு இந்த மாதிரி டிரைவர் வேலை பார்க்குறான், அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக் வேலை பார்க்குறான் அப்படின்னு ராஜுக்கு தெரிய வந்தால் அது இன்னும் ஒரு பிரச்சனை தான் ஆகும். அது மட்டும் இல்லை மல்லி இதை தெரிஞ்சுக்கிட்டு விஜய் விட்டு பிரிஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்குது, அப்படி பிரிஞ்சு போய்ட்டு நமக்கு நல்லது தான் அப்படின்னு ராஜு முடிவு பண்ணி இந்த விஷயத்த எப்படி மல்லிகிட்ட சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசித்த நம்ம ராஜேஸ்வரி சரி மல்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு மல்லிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சொல்கிறது மட்டும் இல்லாமல் செமையாக காய்ச்சி விட்டுறாங்க. இது மாதிரி உன் புருஷன் ஒரு கார் மெக்கானிக்காக வேலை பார்க்குறான், அதுக்கு தான் நீ இவ்வளோ ஆட்டம் ஆடினியா, இப்படி அவனை கார் மெக்கானிக் வேலை பார்க்க விட்டுட்டு நீ வீட்டிலேருந்து ஜாலியாக இருக்கிறதுக்கு வேறு எதுனா பொழைக்கலாம் அப்படி மாதிரி ராஜி நம்ம மல்லியை ரொம்பவுமே கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே மல்லி சமாத்திரமாக இருக்காங்க. விஜய் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து விஜயை பார்த்து மல்லி கேட்குறாங்க, எங்கே விஜய் போய்ட்டு வந்தீங்க, நீங்கள் அப்படி என்ன வேலை பார்க்குறீங்க, அடிக்கடி உங்கள் கை மேலாம் கிரீஸாக இருக்கும், அழுக்காக இருக்கும், நானும் சரி நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்போ தானே புரியுது, அப்போது நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்கல, இந்த மாதிரி மெக்கானிக்கை தான் இருக்கீங்களா சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு கேட்க நம்ம விஜயும் வழியில்லாமல் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆமாங்க நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, லாஸ்ட் நடந்தது ஒன்று, எல்லாமே நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத தான் பண்ணேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு நம்ம விஜய்.